குருவே சரணம். இது என்ன ஒரு வித்தியாசமான பென் ஸ்டாண்டோட பேஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது நம்மளோட பண்ணையில் நம்மளுடைய கோஷாலையிலிருந்து ரெடி பண்ண கோஸ்டர்ஸ். அதாவது கீழே தண்ணி டம்ளர், டீ டம்ளர் இந்த மாதிரி எது வைக்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போல் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் சாம்பிராணியாகவும் பயன்படுத்தலாம். அதை தவிர்த்து ஆன்டி ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இந்த பசு சாணத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது செல்ஃபோன் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அதனால காரில், வீட்டில் நம்ம செல்ஃபோன் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த கேக்கை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த பசு சாணத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, கிராமப்புறங்களில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவர்களில் இந்த சாணத்தை தட்டி வரட்டி ரெடி பண்ணுவாங்க. நம்ம வீட்டை ஹோமங்கள், சாம்பிராணி போடுறதுக்கு, இந்த மாதிரி கோஸ்டர்ஸாக வைக்கிறதுக்கு, தண்ணி டம்ளர் வைக்கிறதுக்கு, அதுபோல் ஏகப்பட்ட பயன்பாடுகள். மற்றும் செல்ஃபோனை இதன் மேல் வைத்து பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடலுக்கு ரேடியேஷன் பரவாது அப்படிங்கிறத சயின்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக இது நம்மக்கிட்ட கிடைக்கும் ஒரு கேக் வெறும் 10 ரூபா தான். நீங்கள் இதை எங்ககிட்ட வாங்கும் பொழுது நம்முடைய நேட்டிவ் கவுஸ் அப்படின்னு சொல்கிற நாட்டு பசுமாடுகளை வளர்க்கும் பணியில் உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கும். அதனால் வாங்க, இயற்கையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புவோம்.